Thank you Lord. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், சேர்ந்த அத்தனை பேரு சொல்லுங்க, என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர். உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போது கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது உணர்த்தி நடத்தினீ, நோகடித்த போது கிருபையால் மன்னித்தீ. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. அன்பு தகப்பனே, நீர் எங்களை அதிசயமாய் நடத்துகிறவர் அப்பா. ஆண்டவரே, நீர் இன்றைக்கு எங்கள் நடுவில் எழுந்தருளி உம்முடைய மகிமை விளங்க பண்ண போகிறதுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை அதிசயமாய் நடத்துவதாக. பாடும் போதும் ஆராதிக்கும் போதும் மகிமையான கிரியைகளை கர்த்தர் செய்யும். வரவேண்டிய அத்தனை பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாரும். ஆண்டவரே, சபையில் உம்முடைய மகிமையை கண்டோம் என்று உம்மில் பலனடைந்தவர்களாய் அவர்கள் உமக்குள் மகிழ்ச்சி அடைய வேண்டிய இரக்கத்தை நீர் பரிபூர்ணமாய் கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள், உட்காருங்கள். நாம் சேர்ந்து நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா என்கிற பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். உன்னத பாடல் புஸ்தகத்தில் 247வது பாடல். நம்முடைய துதிகளிலே அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென். நாம் பாடும்போது மனிதர்கள் நம்மை குறித்து சொல்லுகிறதல்ல, நாம் பாடுவதே யாருக்காகத்தான்? நம்மை படைத்தவருக்காக. அல்லேலூயா. அவரை கனம் பண்ண விரும்பின பிள்ளைகளாய் சேர்ந்து பாடுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ளட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா, நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா.
வரைந்தீரே, உள்ளம் கையில் என்னை வரைந்தீரே. எந்த மதில்கள் உமக்கு முன்னே நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா, நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. பொழுதும் என்னை மறந்தாலும் இரக்கத்தாலே என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுதும் என்னை மறந்தாலும் இரக்கத்தாலே என்னை சேர்த்துக் கொள்வீர். உந்தன் நன்மை நான் மறப்பேனோ, அன்பை நான் மறப்பேனோ, ஜீவனால் எல்லாம் பாடிடுவே, நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா, நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் உம் கிருபை என்னை விட்டு விலகாது. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் கிருபை என்னை விட்டு விலகாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உந்தன் வாக்குகள் மாறாதது, நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா, நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா, என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா, என் வாழ்விலே வந்தீரையா, என் வாழ்விலே வந்தீரையா. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்வில் அவர் வந்து அவரே நமக்கு எல்லாமா இருந்து செயல்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவரை கொண்டாடுகிறோம் என்கிற உணர்வோடு தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சேர்ந்து அந்த பாடலை பாடுவோமா? என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவேன், உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவேன். சேர்ந்து பாடுவீங்களா? என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன். ஜி மைனர். உன்னத பாடல் புஸ்தகத்தில் 4441
துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ. நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் ஏகோவாசிப்பேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. அல்லேலூயா ஆமென். ஒரு ரெண்டு பாடல்களை அப்படியே பாடி கொஞ்ச நேரம் பிள்ளைகள் நடத்துவார்கள். பிள்ளைகள்
நம்ம அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தரை தேடுவோம். தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி எல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை, அவரை துதிக்கும்படியே வேதம் சொல்லியிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு இந்த உலகம் மேன்மையானவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் வருத்தப்படலாம். ஆனால் கர்த்தர் கேட்கிறார், உன் தாழ்வில் நான் நினைக்க உன் பக்கத்தில் நிற்கிறேன், நீ உன்னை தாழ்த்தி என் பக்கத்தில் வருவாயா? உன் மனதை தாழ்த்தி வேதம் வாசித்து ஜெபித்து என் பக்கத்தில் வருவாயா? என் அண்டை வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதே இல்லை. என் அண்டை வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுகிறதே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இந்த மாலையில மகிமை செலுத்தும்படிக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து தினம் உமக்கே. ஐயா வாழ்க. அவரை உயர்த்துகிற பிள்ளைகள் மேல ஒரு புதிய மகிமை, புதிய பலன், புதிய தயவு. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கரம் பிடித்து எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். ஆவியில நிரம்பும் போது உன் சரீரத்தில் ஒரு புதிய பலன் வருவதை நீ அனுபவிக்க முடியும் மகனே. நல்ல கண்களை மூடி கையை தட்டி கொண்டாடுவோம். அவரைகள் மறந்து கொண்டாடுவோம். அவரைகள் மறந்து நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறைகள் எல்லாம் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. கையை தட்டி பாடிக்கொண்டே அவரை உயர்த்துங்க.
Thank you, Lord. வலது கரத்தை உயர்த்தி மறுரூபம் ஆக்கிடும் மகிமையின் மேகமே எத்தனை வருடம் வீணடிப்போம் ஆண்டவரே, எத்தனை காலங்களை வீணடிக்கிறோம். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் உம்மை பற்றி தானேனையா. உன்னத சுராஜனே எல்லாவற்றையும் மறந்து உலகத்தை மறந்து என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே எங்கே சுராஜனே குறைவுகளோடு நிக்கிறப்பா, உங்களை பற்றி கொண்டு வாழ ஒப்பு கொடுக்கிறப்பா. மடி மீது தவழணும் மழலை குழந்தையா, மடி மீது தவழணும் மழலை இரவெல்லாம் பகலெல்லாம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானேனையா. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் ஆவி என்னை அழைத்தவர், மீறின பின்பம் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் ஆவி என்னை அழைத்தவர், மீறின பின்பம் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவருமில்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவருமில்லை, தவறில் இதுபோல் அன்பை எங்கும். ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தி யாரும் அறியாத என்னை நன்றாய் தேடி வந்த உம்மை ஆராதிப்பதில் எத்தனை ஆனந்தம் அப்பா. நன்றாய் அறிந்திருக்கிறது உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள்
கொடுத்திருக்கிறோம். உணர்ந்து பாடுகிறவர்களுக்கு இந்த பலனை உணர முடியும். அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சுவிசேஷ பாரம் ஒன்றே சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே சுமையாக மாற வேண்டும். என் தேச உம்முடைய திட்டப்படி என்னை பயன்படுத்தும். நாமம் சொல்ல என்னை தெரிந்து கொண்டீரே, என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுங்க. நேசம் பாரங்கள், தேவையில்லாத பாரத்தை எடுத்து போடுங்கப்பா. உதவி செய்யுங்க. நாமம் சொல்ல ரெண்டு கரத்தை உயர்த்தலாமா? ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரே சுராஜ் ராஜனே ஆவியான அன்பரே ஆவியான தேவனுக்கே. ரெண்டு கையை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் இஷ்டமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. தகப்பனே, அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாலை கூட்டத்திலும் இந்த தாசர் மூலமா எங்களோடு கர்த்தர் பேசுங்க. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் அப்படி உட்காருவோம். இன்றைக்கு இப்போதும் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார். கரங்களை தட்டி நாம் அருமையான தேவ ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளையும் கூட ஒரு மகிமையான நாளை நமக்கு மறுபடியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டாவது வேளையிலையும் உங்களை நான் சந்திப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஒரு வேளை காலை வேளையில் கர்த்தர் உங்களை முற்றிலுமாய் அவருக்கு பிரியமான சொந்த ஜனமாய் மாற்றினார். ஆமென். ஆமாம், சொந்த ஜனமாங்கிறத விட ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இன்னொன்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமாம், இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறேன், சரியா? ஒன்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இன்னொன்று சரி. ரொம்ப கவனமாக நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், சரியா? நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. சரி. அடுத்தது, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் சொல்கிறேன், கை தூக்குங்க. சரி, பரவாயில்ல. நிறைய பேர் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கு. என்னையா பிரித்தெடுக்கங்காரு தேர்ந்தெடுக்கங்காரு ஒன்றும் புரியலையே அப்படி. சரி, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், நிறையா முந்திரி பருப்பு சாப்பிடுவீங்களா?
சரி, முந்திரி பருப்பு போடுங்க, நம்ம ரேஞ்சுக்கு ஒரு பேரிச்சம்பழம் வச்சுக்கிடுவோம். சரியா? ஆமாம், முந்திரி பருப்பு கிலோ கணக்கில் ரேட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. நமக்கு ஒரு பேரிச்சம்பழம் வச்சுக்கிடுவோமே. சரி, பேரிச்சம்பழத்தில் நிறைய ரகம் இருக்குது, அப்படி தானே? சரி, இப்போ பறிக்கிற எல்லா பேரிச்சம்பழத்தையும் மாம்பழம் பறிக்காங்க, ஆப்பிள் பழம் பறிக்காங்க, பேரிச்சையும் பறிக்கிறாங்க. இது எல்லாம் மொத்தமாக போடுவாங்களா இல்லைன்னா பிரித்து எடுப்பாங்களா? பேரிச்சம்பழம் தனியாக, ஆமாம், மாம்பழம் தனியாக, ஆமாம், எல்லா பழமும் தனித்தனியாக இருக்கும். பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். ஒருவேளை பேசிக்காக நம்ம ஆண்டவருக்குள்ளே முதல்ல வந்தால், நான் அடிக்கடி சொல்லுவேன், ரட்சிப்பின் அனுபவம் என்றால் என்ன? ஒரே வார்த்தையில் நான் சொல்லணும்னா, பண்ணியாக இருந்தேன்னா ஆட்டுக்குட்டியாக மாற்றினார். ஃபினிஷ். இது என்னை பிரித்தெடுத்த அனுபவம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்குள்ளே தனி அனுபவம் உண்டு. சரியா? சரி, இப்போ நம்ம பிரித்தெடுக்கப்பட்டாச்சு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் கழுவப்பட்டு ஆண்டவர் நம்மளை பிரிச்செடுத்துட்டார். ஓகே, ரைட். பிரிச்செடுத்தப்பட்ட பிறகு அந்த பேரிச்சம்பழத்தை எல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தால் அதில் நிறைய ரகம் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. அதே பேரிச்சம்பழத்தை தான் ஒரு கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு விற்பாங்க. அதே பேரிச்சம்பழத்தை தான் கொஞ்சம் தள்ளி ஒரு சாதாரணமான பாக்ஸில் 500 ரூபாய்க்கு வச்சுருப்பாங்க. அதே பேரிச்சம்பழத்தை தான் நம்ம பலசரக்கு கடையில் 25 ரூபாய்க்கு வச்சுருப்பாங்க. நான் சொல்கிற விளங்குதா? பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் வேற, தெரிந்து கொள்ளப்பட்ட அனுபவம் வேற. இன்னைக்கு ஆண்டவருக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் மாறுதட்டி சொல்லிக்கலாம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் பிரித்தெடுக்கப்பட்டதன் நோக்கம் எதுக்குன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட மகளா அப்படின்னு இன்னைக்கு உங்களை தற்பரிசோதனை செய்து பார்க்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களை தாண்டி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்ம கர்த்தர் நல்லவர். இதனாலையும் கூட அவர் உங்களோடு பேசும்படியாய் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தினது ஆவியானவரே என்னோடு நீர் பேசும். உடைய மகிமையின் தேவ பிரசனம் என்னோடு பேசட்டும், உடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும் என்று சொல்லி ஆவியிலே கிறிஸ்துவின் சிந்தனை எனக்குள்ள வரட்டும். கிறிஸ்துவின் மகிமையின் சிந்தனை எனக்குள்ள வரட்டும், எனக்குள்ள வரட்டும், எனக்குள்ள வரட்டும், எனக்குள்ள வரட்டும். வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சிந்தனையும் பேசுகிற வார்த்தையும் அப்படியே கனெக்ட் ஆகட்டும். உங்களுடைய சிந்தனை எனக்குள்ள வரட்டும். ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சிந்தனை எனக்குள்ள வரட்டும், உடைய சிந்தனை எனக்குள்ள வரட்டும், உடைய சிந்தனை எனக்குள்ள வரட்டும். ஒருவேளை செய்தியை கேட்கும்போது, வார்த்தையை கேட்கும்போது தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தை என்னை டைரக்டாக என்னை என்கவுண்டர் பண்ணணும், டைரக்டாக என்னை சந்திக்கணும். உடைய வார்த்தையின் மகிமை என்னை ஆண்டவரே நேரடியாய் என்னை சந்திக்கணும். உடைய வார்த்தை என்னை டைரக்டா ஆண்டவரே என்னோடு பேசணும், என்னை உயிர்ப்பிக்கணும், என்னை உயிர்ப்பிக்கணும், என்னை ஆண்டவரை தட்டி எழுப்ப பண்ணுவீராக. உடைய மகிமையின் வார்த்தைகள் இடைப்படட்டும், உடைய மகிமையின் வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும் தகப்பனே. ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வார்த்தைகள் வார்த்தைகள் அநேகருடைய சிந்தனைகளில் கிறிஸ்துவின் சிந்தனை ஒருவேளை அவரோடு இணையத்தக்கதான ஒரு மகிமையின் அபிஷேகத்தை இந்த வேளையில் கர்த்தர் வைக்கிறார். ஆவியானவரே, உடைய மகிமையின் சிந்தனைகள் பிள்ளைகளை நிரப்பட்டும், உடைய மகிமையின் சிந்தனைகள் பிள்ளைகளை நிரப்பட்டும், உடைய மகிமையின் சிந்தனைகள் பிள்ளைகளை நிரப்பட்டும். போராடுகிற பொல்லாத அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் சுட்டரித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை இப்பொழுது இந்த பலிபீடத்திலிருந்து வெளிப்படட்டும். என்னுடைய வார்த்தை கேட்க வரல, ஒரு சாதாரணமான மனுஷனுடைய வார்த்தை கேட்க வரல. உம்முடைய மகிமையின் கனத்த அபிஷேகத்தின் வார்த்தையை, உடைய மகிமையின் உயர்ந்த சிந்தனை உள்ள வார்த்தையை, உடைய மகிமையின் அபிஷேகத்தின் விடுதலையின் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறார்கள். இப்பொழுதே கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் வார்த்தையின்படியே வார்த்தைகளை கேட்க 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 ஒரு மகிமையின் அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மாற்றங்களை உண்டு பண்ணுவீராக. ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா.
ஆமா, கர்த்தருடைய மகிமையின் பலத்த கரம் இன்றைக்கு உங்களை நிரப்பட்டும். ஒருவேளை இன்றைக்கு கூட ரொம்ப வேகமாக சுருக்கமாக உங்களுடைய நேரங்களை கருதி, ஒருவேளை நிறைய இடத்துலேருந்து இங்கே வந்திருப்பீங்க. உங்களுடைய நேரத்தை கருதி நான் ரொம்ப சுருக்கமாக தேவனுடைய மகிமையின் வார்த்தை, ஆண்டவர் என்னோடு இடைப்பட சொன்ன வார்த்தையை உங்களோடு நான் பேசி கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒருவேளை இந்த நாட்களில் எனக்கு இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பதாக எனக்கு ஆவியானவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு தரிசனம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல இன்னைக்கு காலையில் பேசின அந்த வார்த்தை, ஒருவேளை நீங்கள் ஊழியர்களாய் கர்த்தர் மாற விரும்புகிறார், உங்கள் மேலே அந்த அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கிறது, எதிலிருந்து கட்டவிழ்க்கப்படணும், எதில் கட்டப்படணும் அப்படிங்கிற ஒரு மகிமையின் காரியங்களை பேசினார். அடுத்தாப்புல ஒருவேளை நான் தரிசனமாய் பார்த்த ஒரு சூழ்நிலை, ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த, நம்ம அடிக்கடி ஒரு விசுவாசமா பிடிச்சு பேசுற ஒரு வார்த்தை, ஒரு உலர்ந்த எலும்பை, ஒருவேளை நான் அதிக நேரம் சபைக்காக ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் காட்டின ஒரு தரிசனம், உலர்ந்த ஒரு எலும்பு. ஒருவேளை உலர்ந்த எலும்புன்னா, நாய் சில எலும்பை கொண்டு போகும், நாய் வச்சிருக்கிற எலும்புல கொஞ்சமாவது நினம் இருக்கும். ஆனா யாருமே பார்க்காம ஒரு எலும்பு ஓரத்தில் கிடக்க அப்படின்னா, கண்டிப்பா நாய் கூட எலும்பை தூக்கல அப்படின்னா அந்த எலும்புல என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஜீரோவான எலும்புகள் உள்ள உங்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பிக்க விரும்புகிறார். எலும்பு அப்படிங்கும்போது நம்முடைய உடல்ல ரொம்ப நம்மளை பலப்படுத்துறது, நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது என்ன அப்படின்னா, என் கைகளில் இருக்கிற கால்களில் இருக்கிற எலும்பு. ஆனால் இங்கு ஒரு பெரிய தரிசனத்துக்குட்டதான ஒரு எலும்பை ஆண்டவர் உங்களுக்கு காட்டுறார். எப்படின்னா, நமக்கு தெரிந்த அதிகாரம், அதிக நேரம் அதை தியானித்திருப்போம். இன்றைக்கு ஆண்டவர் அதை வித்தியாசமான வெளிப்பாடாய் உங்கள் மத்தியிலே பேசுவாராக. ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அதுல ஒரு வசனம், ஒரு வார்த்தை தெளிவாய் ஆண்டவர் அந்த காரியத்தை தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய ஆவிக்குள்ளாக்கி லைவா அவர் காட்டுறாரு. ஒரு ஆவியின் மறுரூபத்தை பெற்று அதை அப்படியே கண்ணால பார்க்கிறாரு. பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கு 2ஆம் வசனத்துல, எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்திருந்தது. கொஞ்சோண்டு வளர்ந்திருந்ததுன்னு சொல்லல, மிகவும் உலர்ந்திருந்தது. வனாந்தரத்துல ஒரு பெரிய சண்டை நடக்கு, வனாந்தரத்துல ஒரு பெரிய வார் நடக்கு, ஒரு பெரிய போர் நடக்கிறது. லட்சக்கணக்கான போர் வீரர்கள் மரித்து போய்விட்டார்கள். வனாந்தரமா இருக்கிறதுனால கழுகு இறங்கி, அல்லது இன்னும் நிறைய பறவைகள் விலங்குகள்லாம் இறங்கி எவ்வளவுக்கு எவ்வளவு மாம்சத்தை சாப்பிட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மாம்சத்தை பிச்சு போட்டு வெறும் எலும்பு மட்டும் பல வருஷமா காஞ்சுக்கிட்டே கிடக்கு. இந்த வெள்ளத்துல, இந்த போன வருஷம் நடந்த இந்த 17ஆம் தேதி 18ஆம் தேதி நடந்த வெள்ளத்துல நிறைய பகுதியில கல்லறை அடிச்சுட்டு போயிடுச்சு. கல்லறை அடிச்சுட்டு போனதுனால எலும்பு கூடு கல்லறையோட போயிடுச்சு, தண்ணியில போயிடுச்சு. நிறைய இடத்துல நான் பார்த்தேன், கல்லறை உடஞ்சி உள்ள என்ன இருக்கு? எலும்பு கூடு. பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்லறைலாம் உடஞ்சி உள்ள எலும்பு கூடு இருக்கு. அப்ப நான் யோசிக்கிறேன், கல்லறைக்குள்ள ஒரு பாடியை வச்சுட்டா அது கொஞ்ச நாட்கள்ல, அதாவது பைபிள் சொல்லுது 1 வருஷத்துக்குள்ள அது எலும்பா மாறிடுமா. ஆனா இன்றைக்கு இருக்கிற வேத வல்லுநர்கள், ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற மெடிக்கல் ரீதியில இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க, ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா அதிகபட்சம் 2 மாசத்துக்கு மேல எலும்பா என்ன செஞ்சிடும்? உடம்பு மாறிடும். வேற ஒன்றும் இருக்காது, உடம்புல ஒரு சின்ன சதை கூட இருக்காது. 1 மாசத்துல 2 மாசத்துக்குள்ள முழுக்க எலும்பு மட்டும்தான் உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும், வேற ஒண்ணுமே உள்ள இருக்காது. வெறும் எலும்பு தான் இருக்கும் 2 மாசத்துக்குள்ள. ஆனா இதுல வித்தியாசமான ஒரு சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கு. அந்த எலும்பை புதைச்சு வைக்கல, அந்த எலும்பை பராமரிச்சு வைக்கல, அந்த எலும்பை பாதுகாத்து வைக்கல. அது பல வருஷமா வெயிலையும் மழையிலையும் காத்துலையும் வெள்ளத்திலையும் பனியிலையும் அப்படி உலர்ந்து போய் இருக்கு அந்த எலும்பு. அப்போ உலர்ந்து போன எலும்பின் மத்தியில தீர்க்கதரிசியை ஆண்டவர் கொண்டு நிப்பாட்டுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பகுதி புஷ்டியா இருக்கும்,
நிறைய பகுதி செழிப்பா இருக்கும், நிறைய பகுதி ஆத்மாவுல செழிப்பா இருக்கும். ஆனா உங்களுடைய ஒரு பகுதி ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பகுதி இன்றைக்கும் வறட்சியோடு பல வருஷமாய் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஏதாவது ஒண்ணு கிடைக்காதான்னு சொல்லி காய்ந்து போன நிலைமையில, வறண்டு போன நிலைமையில இருக்கிற உங்களுடைய எலும்புகளை இன்றைக்கு கர்த்தர் நினமுள்ளதாய் மாற்றுகிறது மட்டும் அல்ல, ஒரு புதிய ஜீவனை அதற்குள்ள வைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஐயா, ஒரு பகுதி செழிப்பா இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி நல்லா இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இன்னொரு பகுதி நான் திரும்பினேன்னா என் வாழ்க்கையில என்ன மாதிரி வறட்சி உள்ள மனுஷன் இந்த உலகத்துல யார் இருக்க முடியாது. அத்தனை பேர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான். பிரதர், என்னைய பார்த்துட்டு நான் நல்லா இருக்கிறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சில பேர் ஜோம் பண்ண வருவாங்க, வந்துட்டு சொல்லுவாங்க, பிரதர் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது, அனுபவிக்காத துன்பமே கிடையாது, அனுபவிக்காத பிரச்சனையே கிடையாது. என் எலும்பு வளர்ந்து போய் தான் இருக்கு பிரதர். ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, அநேக சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வரும் பொழுது உலர்ந்த எலும்புகள் மத்தியில் தான் நீங்கள் கடந்து வர வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உலர்வை சந்திக்காமல், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ட்ரையை சந்திக்காமல் ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம எலும்பு எப்போவுமே புஷ்டியாகவே இருக்கணும், எலும்புகளை நிலமுள்ளது ஆக்குவார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. எலும்புகளை நிலமுள்ளது ஆக்குவார் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 இது இருக்குது. கரெக்டாக? ஒன்று நிகழ்காலம், இன்னொன்று எதிர்காலம், இன்னொன்று வருங்காலம். முடிஞ்ச காலத்தில் எலும்பு ட்ரையாக இருந்தால் தான் எலும்புகளை கர்த்தர் நிலமுள்ளதாய் மாற்ற முடியும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் என் எலும்பை நினமுள்ளதாக மாற்றணும்னா அப்போ ஒரு காலத்தில் எலும்பு எப்படி இருந்திருக்கு? செத்து போய் இருந்திருக்கு. ஐயா, என் வாழ்க்கையில் ஆண்டவர் என் வாழ்க்கையை அப்படி கொஞ்சம் ஸ்டாமினாவா, கொஞ்சம் பலன் உள்ளதா, என் சிந்தனையை, என் வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தையை கொஞ்சம் பலமுள்ளதாக மாற்றணும். நான் சோர்ந்து போய் இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ரொம்ப பலவீனத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் என் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்ற வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே வருகிறது. உங்களுடைய எலும்புகளை கர்த்தர் நினமுள்ளதாய் மாற்ற அவருடைய சித்தம் உங்கள் மேல, உங்க தலை மேல கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து அந்த தீர்க்கதரிசி சொல்றான், ஐயா இதெல்லாம் ரொம்ப உலர்ந்து போன எலும்பு, இதை போய் இந்த எலும்பை போய் என் வாழ்க்கையில காட்டுறீங்களே. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல சில சோர்வுகள் வரும்பொழுது, சில பாடுகள் வரும்போது நம்ம சொல்ற காரியம், நான் செழிப்பதான விரும்பினேன், இந்த உலர்ந்து போன காரியத்தை நான் விரும்பல ஆண்டவரே, நான் மாற்றத்தை தானே விரும்பினேன், ஏன் என் கண்ணு முன்னாடி அல்லது என் வாழ்க்கையில ஏன் இந்த உலர்ந்து போன காரியத்தை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நினைக்கிறோம். சில நாட்களில் நம்மளை ஆண்டவர் இக்கட்டின் பாதையில் நடத்துகிற நாட்கள் உண்டு. சில நாட்கள் நம்ம தீயில நடக்க வைப்பார், சில நாட்கள் நம்ம தண்ணிக்குள்ளே நடக்க வைப்பார். ஆனால் நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ஜோம் பண்ணும்போது இப்படி ஜோம் பண்ணுறோம், ஆண்டோடைய சமூகத்தில் வந்து ஜோம் பண்ணுறோம், ஆண்டவரே என்னைய தீயிலலாம் நடக்க பண்ணீங்க, தண்ணியிலலாம் நடக்க பண்ணீங்க, உமக்கு நன்றி. ஆனால் இனிமேல் நான் எப்படியாவது உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள வரணும் அப்படின்னு ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல அவருடைய கண்கள் இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா இன்னொரு கேட்டகரி இருக்கு, ஆண்டவரே என்னை தீயிலையும் நடத்திட்டீரு, என்னை தண்ணியிலையும் நடத்திட்டீரு, இனிமாவது நான் ஒழுங்கா போவேனா, இல்லைன்னா தீயில விழுந்து தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போயிடுவானா? அவிசுவாசம். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை திடப்படுத்துகிற காரியம் என்னென்னா, மகளே பயப்படாத, தீயில நடக்கும்போது உன் கூட இருப்பேன், தண்ணியில் போகும்போது உன் கூட இருப்பேன். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற அவிசுவாசம் என்னென்னா, இதுவரைக்கும் நடந்துட்டோம், இனிமேலும் ஏதாவது நடந்துருமோ. ஒருவேளை எங்கள் பகுதியிலலாம் தண்ணி வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி எல்லாம் முடிஞ்சோடனே திடீர்னு எல்லாம் நார்மல் ஆகி வரும் பொழுது திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, 10,000 கண்ணாடி தண்ணீர் இப்பொழுது திறந்து விடப்படுகிறது, கரையோர பகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப உஷாரா இருங்க.
அப்போ எல்லாரும் சொன்ன வார்த்தை, போயா 1,00,000 கண்ணாடி தண்ணியே பார்த்தாச்சு, இந்த 10,000 கண்ணாடி தண்ணி என்ன செய்ய போகுது? 1,00,000 பார்த்து நீந்தி தப்பி பிழைச்சு வந்தாச்சியா, இந்த 10,000 என்ன செய்ய போகுது? ஆனா நிறைய பேர் ஐயோ 1,00,000 மோசமா இருந்துச்சு, 10,000க்கு தண்ணி கால் வரைக்கும் வந்துட்டுன்னா. இன்னைக்கு நம்ம கதை அப்படிதான் இருக்கு. நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ இதையே தாண்டி வந்துட்ட, ஆனா உலர்ந்த எலும்பாவே உட்கார்ந்துட்டு இருக்கிய, இதையே தாண்டி வந்துட்ட, நீ இன்னும் பலவீனமாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறிய, நீ இதையே தாண்டி வந்துட்ட, நான் இன்னும் ஒண்ணு நடத்துறேன். ஏன் இன்னும் பலவீனமாவே நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? ஏன் இன்னும் கடந்ததை நினைச்சு 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 இன்னைக்கும் துக்கமுகமாவே இருக்கீங்க? கடந்ததை நினைச்சு துதிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா மறுபடியும் வாழ்க்கையில் இது வந்துருமோ, மறுபடியும் இந்த பிரச்சனை வந்துருமோ, மறுபடியும் இந்த பாடுகள் வந்துருமோ, மறுபடியும் வேதனைகள் வந்துருமோ, மறுபடியும் இந்த சூழ்நிலைகளை வாழ்க்கையில வந்துருமோ? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய எலும்புகளை கத்த நிலமுள்ளதாய் மாற்றுகிறேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார். அல்லேலூயா. 206 எலும்பு இருக்கா நம்ம உடம்புல. பிறக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா சில நேரம் மாறுமா, சில நேரம் கொஞ்சம் 1-2 மாறும், 1-2 குறையும், அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா ஆண்டோடைய மகிமையின் கரம் நம்ம மேல இருந்துச்சுன்னா ஒரு எலும்பு கூட நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு எலும்பு கூட பிசாசால தொட முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்க எலும்புலாம் முறிக்கவே படாதுன்னு சொல்லுது பைபிள்ல. அப்போ என் எலும்பு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா நம்மளை பிசாசு கொஞ்சம் அலக்கழிக்கிறான்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, அவன் இனிமே உன்னுடைய எலும்புகளை தொட அதிகாரம் இல்லை. இன்னைக்கு உலர்ந்த எலும்பை கர்த்தர் உயிர் பெற பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா பேக் போன் ப்ராப்ளம். ஒருவேளை என் வாழ்க்கையில் நிறைய நான் பேக் போனால நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறேன். நிறைய உபவாசம் இருப்பேன். திடீர்னு உபவாசத்தோடு போய் 30 நாள் 40 நாள் உபவாசம் இருந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்பீக்கரை தூக்கி காருக்குள்ளே வச்சு ஊழியத்துக்கு போகிறதுக்கு ஸ்பீக்கர்லாம் தூக்கி உள்ளே வச்சுருவேன். ஒரே ஆளாக காரில் போய் ஊழியெல்லாம் பண்ணிட்டு வந்துடுவேன். ஊழியம் பண்ணிட்டு வந்து பாக்ஸை இறக்கி வச்சுட்டு அப்படி படுப்பேன். அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் ஃப்ரீஸ் ஆயிரும் எலும்பவே. ஆமாம், எலும்புனா அங்கே உள்ள என்னெல்லாமோ சவுண்டு கேட்கும் பின்னாடி. பயமாக இருக்கும். எலும்பு உடஞ்சிட்டோ முடிஞ்சிட்டோ. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உலர்ந்த எலும்பையே உயிர் பெற செஞ்ச எனக்கு உன் பலவீனமான எலும்பை என்னால் மாற்ற முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுடைய எலும்புகளை கர்த்தர் இன்னைக்கு பலப்படுத்த விரும்புகிறார். பாருங்க, நம்முடைய எலும்புகள் பலப்படுறதுக்கு முன்பதாக ஒரு ப்ராசஸ் நடக்கணும். நம்முடைய எலும்புகள் நினமுள்ளதாய் மாறுவதற்கு முன்பதாக ஒரு ப்ராசஸ் நடக்கணும். என்ன ப்ராசஸ்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உலர்ந்து போன எலும்பை அவர் உருவாக்குகிறார். 2வது உலர்ந்து போன எலும்புக்கு அவர் உயிர் கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய சந்தர்ப்பங்களை 2 விதமா ஆண்டவர் பிரிக்கிறார். 2 விதமா ஆண்டவர் இன்னைக்கு பிரிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு உலர்ந்து போன நிலைமையில இருந்துச்சுன்னா முதல்ல என்ன சொல்றாருன்னா, உலர்ந்து போன வாழ்க்கைய நான் உருவாக்குறேன். கிரியேட், காட் கிரியேட் யுவர் லைஃப் டுடே. ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கைய உருவாக்குறார். உருவாக்கும் போது உயிர் இருந்துச்சுன்னா பிரச்சனை. ஆண்டவர் உங்களை உருவாக்கும் போது நீங்கள் கொஞ்சம் அப்படியே உயிரோடு இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை. அதனால தான் சில நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் நம்மளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாரு. சில நேரம் நம்மளை பலவீனத்தின் பாதையில் நடத்துகிறார். சில நேரம் சோர்வுகளுக்குள்ளே அப்படியே கொண்டு போகிறார். ஏன் தெரியுமா? அவர் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு பலவீனமே ஒருவேளை ஏற்படாமல் உங்களை உருவாக்கிட்டே இருக்காரு. அவர் உருவாக்கும் பொழுது உயிர் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து தான் ஆகணும். சில நேரம் சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த நிலைமை, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த நிலைமை. இன்னைக்கு அப்படி சொல்லுகிறத நீங்கள் விடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை நிறைய பேரை சுகப்படுத்தினார். அதுக்கு முன்பதாக ஆதியாகமத்தில் உருவாக்குறார். என்ன உருவாக்குனார்னா, முதல்ல மண்ணை வச்சு மனுஷனை உண்டாக்குனார். உண்டாக்கும் போது ஜீவனோடைய உண்டாக்குனாரு. ஜீவனே இல்லாமல் தன் சாயலாக அவனை சிருஷ்டித்தார். அவர் சாயலாகவே உருவாக்குனார். அப்போ பாருங்க,
நமக்கு எலும்பு இருக்கு, நமக்கு கையில் நிறைய எலும்பு இருக்கு, நமக்கு தாடை எலும்பு இருக்கு, முதுகு எலும்பு இருக்கு, மண்டை எலும்பு இருக்கு, எல்லா எலும்பு இருக்கு. வசனம் சொல்லுது, ஆண்டவர் அவருடைய சாயலாகவே என்ன உருவாக்கி இருக்கார். அப்படின்னா நான் ஒரு காரியத்தை பலவீனப்பட்டேன்னா என்னை படைச்சவருக்கு என் பலவீனத்துக்கு உண்டான எல்லா வலிகளும் தெரியும். ஏன்னா அவரை பார்க்குறாருங்க. அவரை பார்த்துட்டு இவரை மாதிரியே இந்த பாரு, என்னைய மாதிரியே என் பையனுக்கு மூக்கு இருக்கணும், என்னைய மாதிரியே என் பையனுக்கு காலில் எலும்பு இருக்கணும், கையில் எலும்பு இருக்கணும், முதுகில் எலும்பு இருக்கணும். ஆண்டவர் பார்த்து 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 உங்களை உருவாக்கி வச்சிருக்கார். நீங்கள் பலவீனப்படும் போது அவர் சும்மா இருப்பாரா? நீங்க பிரச்சனைக்கு இருக்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையில் சில வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் போது அவர் சும்மா இருப்பாரா? சில நேரத்தில் பலவீனங்கள் சோறுகள் அனுபவிக்கும் போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன தெரியுமா? மகளே, நீ அமைதியாரு, உன்னை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். மயக்க மருந்து கொடுப்பாங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி. நமக்கு மயக்கம் தெளியாமல் இருக்கிறதுக்கு, மயக்கம் தெளியாமல் அமைதி ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் அப்படியே நம்ம ஆழ்ந்த நிலைமையில போகிறதுக்கு ஒரு மயக்க மருந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி நிறைய நேரங்களில் 2023 ஆண்டவர் நமக்கு நிறைய மயக்க மருந்து கொடுத்து நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் யோசிக்கிறோம், எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த நிலைமை? நான் 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கிறேனே, 1 வாரம் நான் பிரச்சனையை அனுபவிச்சிருக்கேனே, என் வாழ்க்கையில் இன்றைக்கு பலவீனம் இருக்க, இன்றைக்கு சோர்வுகள் இருக்க, இன்னைக்கு அசதிகள் இருக்க, இன்னைக்கு என்னால் எழும்பி நடக்க முடியாது, இன்னைக்கு என்னால் கண் முழிச்சு ரொம்ப நேரம் இருக்க முடியாது, இன்னைக்கு டேப்லெட்டில் தான் என் வாழ்க்கை ஓடுது. ஆண்டவர் சொல்றாரு, இதோ உன்னை நான் இன்றைக்கு மரித்து போன எலும்பாகி உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு உயிர் பெற செய்ய உங்களை கர்த்தர் இன்றைக்கு உருவாக்கி ஒரு மகிமை பிரசன்னத்துக்குள்ள உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைக்கிறேன்னு சொல்லி ஆவியான வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்கிட்ட இருக்கிற மரித்து போன காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு எழுப்புகிறார் சொல்ற பிள்ளைகள் மாத்திரம் விசுவாசத்தோடு, கர்த்தர் என் வாழ்க்கையில மரித்து போன அநேக சூழ்நிலைகள், மரித்து போன சூழ்நிலைகள், மரித்து போன பலவீனங்கள், மரித்து போன என் குடும்ப வாழ்க்கை, மரித்து போன எல்லா சூழ்நிலைகளை இன்றைக்கு உயிரோடு எழும்ப பண்ணுகிற ஒரு உருவாக்குகிற மகிமையின் அபிஷேகம் அன்றைக்கு தீர்க்கதரிசி சொன்னார். ஓ தீர்க்கதரிசனம் நீ உரை, ஏன் என் பிள்ளைகள் மேல இருக்கிற அந்த எலும்பு மேல இருக்கிற எல்லா காரியமும் ஒன்று சேரட்டும். வெறுமையாயிருந்த எலும்பு அன்றைக்கு நரமாய் மேல ஏறுது, வெறுமையாயிருந்த எலும்பு சதையாய் மூடப்படுகிறது, வெறுமையாயிருந்த காரியம் அன்றைக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகுது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வெறுமையான எலும்பு, ஒன்றுமே இல்லாத எலும்பு, ஒன்றுமே இல்லாத வாழ்க்கைய, ஒன்றுமே இல்லாத உங்க சூழ்நிலைய ஆண்டவர் இன்னைக்கு உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உருவாக்குறதுன்னு லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. யோசேப்பை ஆண்டவர் உருவாக்குனார். எப்படி உருவாக்குனார் தெரியுமா? தரிசனம் கொடுத்துட்டார். தரிசனம் யோசேப்பு மேல ஒரு பெரிய தரிசனம் வைக்கப்பட்டாச்சு. அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கறான், எல்லாருமே வந்து வணங்குற மாதிரி ஒரு தரிசனத்தை பார்க்கறான். அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த தரிசனத்தை நீ நிறைவேற்றுவே. அவன் ரொம்ப விசுவாசமா இருந்தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அவங்க சகோதரனை பார்க்க போறான். என் சகோதரனை பார்த்துட்டு பேசிட்டு வருவோன்னு சொல்லிட்டு போறான். அந்த இடத்துல அவனை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. எப்படியாவது அவனை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சகோதரனுடைய திரள் கூட்டம் அங்க நிக்கி. இவன் நினைக்கிறான், என் சகோதரர்களுக்கு போய் நான் சந்திப்பேன், என் அண்ணமார் அக்காமா என் அண்ணமாரெல்லாம் சந்திப்பேன், என் தம்பி எல்லாரையும் பார்ப்பேன், பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு சுகத்தை விசாரிப்பேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போறான். ஆனா அங்கிருந்து பார்க்கும்போது அவனை பார்த்து சொல்றாங்க, டேய் சொப்பனக்காரன் வாரான், இன்றைக்கு இவனை ஒன்னும் இல்லாம அழிச்சு போட்டுறணும். இன்னைக்கு பிசாசு நம்மளை பார்த்து இன்னைக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தை பார்த்து பிசாசு சவால் விட்டு கொண்டிருக்கிறான். நீ எப்படி உன் குடும்பத்தில் தலை நிமிர்றன்னு பார்ப்போம், நீ எப்படி உன் வாழ்க்கையில் ஜெயிக்கன்னு பார்ப்போம். நீ வளர்ந்த எலும்பு தெரியுமா, நீ வளர்ந்த எலும்பு தெரியுமா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ ஒன்னத்துக்கும் ஆவாதவா தெரியுமா? நீ ஒன்னத்துக்கும் ஆவாதவன் தெரியுமா? நீ எல்லாம் ஜோமுனா ஒன்றும் நடக்காது தெரியுமா? நீ
நீலாம் சும்மா இந்த சபையில பேருக்கு வந்து உட்கார்ந்துட்டு போற, உன் வாழ்க்கையில் ஒண்ணு நடக்காது தெரியுமான்னு பிசாசு உங்களுடைய உலர்ந்த எலும்பை குறிவைத்து பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்புக்கு ஒரு நாள் தரிசனம் வைக்கப்பட்டது. அந்த தரிசனம் ஒரே நாள் ராத்திரியில நிறைவேறினது. ஒரே நாள் ராத்திரியில சிறையிருப்புக்குள்ள இருந்த அவருடைய தரிசனம் அரண்மனைக்கு நேராய் கடந்து போனது. இன்றைக்கும் ஆண்டவருடைய வல்லமை இந்த ஒரே நாள் ராத்திரியில உங்க மேல இறங்கி உலர்ந்த எலும்பா இருந்த உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிமையா அவருடைய தரிசனத்தின்படி, உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தின்படி, உங்கள் மேல் வைத்திருக்கிற தீர்மானத்தின்படி 2024 ஜெயமாய் நடத்துகிறேன் என்று சொல்லி ஆவியான வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்காம இந்த 2024 ஒருவேளை நான் உலர்ந்து பேருவணும். 2023 நிறைய பேர்ட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, பிரதர் கொஞ்சம் ட்ரையாக தான் போச்சு பிரதர், கொஞ்சம் அப்படி வறட்சியாக தான் போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், 2024 என்னை நீங்கள் பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வறட்சியான சூழ்நிலைகளுக்கு ஒரு மகிமையின் முடிவை இந்த நாட்களில் உங்கள் மேலே கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. 2023 உங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா முழுக்க வறட்சி, 2021 உங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா வறட்சி, 2023 லெஃப்டில் பார்த்தாலும் வறட்சி, முன்னாடி பார்த்தாலும் வறட்சி, மேலே பார்த்தா வெயில் சுட்டரிக்கு. எப்படியா என் வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்புக்கு போகும், எப்படி என் வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்ல நான் வச்சு என் எலும்பை நான் எப்படி பலப்படுத்துவேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் எப்படி பார்க்க போறேன், என் சூழ்நிலைகளை எப்படி பார்க்க போறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதே, நீ தீர்க்க தரிசன வரம் பெற்றவள், நீ தீர்க்க தரிசன வரம் பெற்றவள், நீ பேசு. உலர்ந்த எலும்பு, வறட்சியான நிலைமை, வறட்சியான வாழ்க்கையே, வறட்சியான சிந்தனையே, வறட்சியான என் குடும்ப தரித்திரமே, வறட்சியான என் சூழ்நிலையே, என்னை விட்டு நீ அகன்று போ. கர்த்தரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் எப்பொழுதும் வறட்சியா இருப்பதில்லை, நான் எப்பொழுதும் பலவீனமா இருப்பதில்லை, நான் எப்பொழுதும் சோர்வா இருப்பதில்லை. எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு மகிமையின் அபிஷேக தரிசனம் உண்டு. அந்த தரிசனத்துக்கு நேராக என்னை கர்த்தர் நடத்துகிற இந்த 2024 என்னை நினமுள்ளதாய் மாற்றுகிறார். என் எலும்பை பலப்படுத்துகிறார். என் வறட்சியை முற்றிலுமாய் மாற்றி அதை வளர பண்ணுகிற மகிமையின் தேவ கிருபை கர்த்தர் உங்க மேல வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த தீர்க்கதரிசி அங்க போய் நின்னோன்னு சொல்றான், ஐயா இதெல்லாம் உம்மால முடியும். உடனே முதல் தீர்க்க தரிசனம் சொல்றான், முதல் ப்ராஃபஸி, முதல் தீர்க்க தரிசனம் சொல்றான். என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னா, உலர்ந்த எலும்புகளே நீங்கள் உருவாக்கப்படுங்கள். உருவாக்குகிற தீர்க்க தரிசனம். உங்க தலைமையில கையை வச்சுக்கோங்க பாப்பா, தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற எலும்பு, உலர்ந்த எலும்பே, உலர்ந்த வாழ்க்கையே, உலர்ந்த பிரச்சனையே, உலர்ந்து போன என் ஆவியே, இப்பொழுது நீ உருவாக்கப்படு, நீ உருவாக்கப்படு, நீ உருவாக்கப்படு. என்னுடைய சூழ்நிலைகள் அற்று போன என்னுடைய பலவீனமான காரியமே, நீ வெளியே போ. எனக்கு ஒரு புதிய காரியங்களை உருவாக்க இன்றைக்கு கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். யார் யாரெல்லாம் தலைமையில கையை வச்சு என்னை உருவாக்குங்க யார் யாரெல்லாம் சொல்றீங்களோ, உங்க மேல ஒரு தெய்வீக பிரசன்னத்தை வல்லமை கர்த்தர் இப்பொழுது ஊற்றுகிறார். இதோ நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள், நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள், நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். சிலரை கர்த்தர் உங்க குடும்பத்திற்கு தலைவர்களாய் உருவாக்குகிறார். சிலரை கர்த்தர் உங்க குடும்பத்துல பொறுப்புள்ளவர்களாய் உருவாக்குகிறார். சிலரை கர்த்தர் உங்களுடைய வேலையில ப்ரமோஷனுக்காக உருவாக்குகிறார். சிலரை கர்த்தர் அதிபதிகளாய் உருவாக்குகிறார். சிலர் மேல கர்த்தருடைய மகிமை உயர் அதிகாரிகளாய் மாற்றுகிற ஒரு உருவாக்குகிற அபிஷேகம் மேல வருகிறது. உங்க பிள்ளைகளுடைய அவல நிலை இந்த மாசத்துல மாறுன்னு கர்த்தர் சொல்றார். உங்களுடைய மகிமை தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளுடையும் உருவாக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தை உருவாக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை உருவாக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை உருவாக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை உருவாக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை உருவாக்கட்டும். தேவ மகிமை பிரசன்னம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஷெல்டரரா ரீபகா சதடா ஏகரதுடரா உருவாக்குகிறது. நரம்புகள் வருகிறது, சதைகள் வருகிறது. இப்பொழுது உருவாக்குகிறார், உருவாக்குகிறார், உருவாக்குகிறார். Yes, yes, Lord. The mighty name of Jesus. உருவாக்குகிற ஒரு மகிமையின் அபிஷேகம். உருவாக்குகிறார்,
உருவாக்குகிறார். ஆண்டவர் உருவாக்குற விதத்தை பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். நிறைய நேரங்களில் ஆண்டவர் எப்படி உருவாக்குவார் அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம், பிரதர் வாழ்க்கை நல்லா தான் பிரதர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த வாரம் ஃபோன் கால் வரும், பிரதர் நல்ல பைக்கில் போயிட்டு இருந்தவர் திடீர்னு விழுந்துட்டார் பிரதர், ஐயோ பிரச்சனை வந்துட்ட. நல்லா தான் பிரதர் இருந்தார், திடீர்னு பலவீனம் ஆயிட்டார் பிரதர், பிரச்சனை வந்துட்ட. ஆண்டோட்ட உடனே ஓடி வந்து, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை, கேட்காதீங்க, ஆண்டோட்ட கேளுங்க, வாட் இஸ் மை ப்ராப்ளம், என் ப்ராப்ளம் என்ன, நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்க, என்கிட்ட ஏதோ செய்யணும்னு நினச்சிட்டீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்க, நான் என்ன செய்யணும் உங்களுக்கு, அப்படி மட்டும் கேட்டு பாருங்க. உங்களுக்கு வந்த பிரச்சனை கொஞ்ச நாட்களுக்குள்ள உங்களை உருவாக்க ஆரம்பித்து விடும். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எலும்பு வளர்ந்து போச்சு பிரதர், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு பிரதர், ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வாரா, இல்ல நான் என்ன செய்யணும் ஆண்டவருக்கு. இன்னைக்கு தீர்க்கதரிசியை கொண்டு அவர் உருவாக்க விரும்புறாரு. அந்த எலும்பு என்னைக்காவது கேட்டிருக்குமா? அந்த போர் சேவகன் என்னைக்காவது கேட்டிருப்பானா, நான் செத்து போனேன் என்ன உருவாக்குங்க என்னைக்காவது கேட்டிருப்பானா? அவனுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா, என் தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும், என்னுடைய பட்டணத்துக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும், அதுக்கு நான் சாகவும் தயார். அதனாலதான் அந்த எலும்பு ஒன்றும் இல்லாம வனாந்தரத்தில் கிடந்துச்சு. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவரே ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும், ஏன் ஏன் எதுக்கு எதுக்கு எனக்கு இந்த பிரச்சனை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அநேக பிரச்சனைகளை நாம் ஏற்றுக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு தெரியும் இங்க இருக்கிற அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 80% மேல இன்னும் பிரச்சனைகளை தாங்கி கொண்டிருக்கிறவர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்றாரு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, இனிமே தயவுசெய்து சபையில் கேட்காதீங்க, நான் என்ன செய்யணும், என்கிட்ட இருக்கிற என்ன பிரச்சனை மாறணும், என்கிட்ட இருக்கிற எந்த பலவீனம் மாறணும், என்கிட்ட இருக்கிற எந்த சூழ்நிலையில நான் மாற்றப்படணும். ஏன்னா என்ன உருவாக்கணும் நீங்க நினைச்சிட்டீங்க, என்னை மாற்றணும்னு நினைச்சிட்டீங்க, என் பலவீனத்தை மாற்றணும்னு நினைச்சிட்டீங்க, என் சோர்வை மாற்றணும்னு நினைச்சிட்டீங்க, என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் இப்ப இருக்கிற வாழ்க்கை இனிமே வாழக்கூடாது, நான் ஒரு புதிய வாழ்க்கையை வாழணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க. ஆண்டவரே நான் எதுல மாறணும், நான் எதுல மாறணும்? ஆனால் இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட என்ன வாக்குவாதம் பண்ணுறோன்னா, ஆண்டவரே தப்பு செய்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க ஆண்டவரே, ஆனால் நான் மட்டும், எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை? ஆண்டவர் அப்படி கேட்குறவங்கள பார்த்து சொல்கிறாரு, தப்பு செய்கிறவங்கெல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க, வசதி எப்படி? தப்பு செய்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு வேண்டும், அதனால தான் உங்களை அவர் ட்ரை ஆக்கி அவருக்கு ஒருவேளை ரொம்ப க்ளோஸான ஒரு மகளாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம சோர்ந்து போனால் மூலையில் உட்காந்து எனக்கு ஏன் இந்த நிலைமை. யோனா தீர்க்கதரிசி அவன் ஓரத்தில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். நான் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டேன், ஆண்டவர் இதை செஞ்சே ஆகணும், செய்வார் பார், 40 நாளில் இந்த பட்டணம் அழிகிறத என் கண்ணு பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டார். ஜம்முன்னு ஒரு சூரிய செடி கீழே ஜம்முன்னு அப்படியே அழகாக அப்படி கால் மேலே கால் போட்டு அப்படியே உட்காந்துட்டார். அழிகிறத பார்ப்போம், அழிகிறத பார்ப்போம், அழிகிறத பார்ப்போம் அப்படின்னு. திடீர்னு பார்த்தா 40 ஆச்சு, 41 ஆச்சு, 42 ஆச்சு, ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. இவனுக்கு கோவம் வந்துட்டு, என்னப்பா இது, ஒன்றும் நடக்க மாட்டுக்க. ஆண்டவர் சொன்னார், எப்பா ஆல்ரெடி நடத்தி நான் உள்ள கிரியை முடிச்சுட்டேன். ஏன்னா வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தினால் இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இன்னைக்கு நம்மகிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய நேரங்களில் போதகர் மூலமா, ஊழியக்காரர் மூலமாய், தீர்க்கதரிசி மூலமாய் நமக்கு வார்த்தை வருது. அந்த வார்த்தையின்படி செஞ்சுட்டா நீங்க தப்பிப்பீங்கன்னு ஆண்டவர் நம்புறார். உங்களை எச்சரிக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவர் உங்களை உருவாக்குறதுக்கு காரணம் தெரியுமா? நீங்க எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும். நீங்க எப்படியாவது இங்க கண்ணை மூடனா எங்க கண்ணை திறக்கணும். ஆனா இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்னன்னா, ஆண்டவரே இங்க கண்ணை மூடிடக்கூடாது, அப்படியே கண்ணை மூடினாலும் கொஞ்சம் லேட்டாவே மூடுவோம். ஒரு 85 வயசுல கண்ணை மூடினா கூட ஓகே தான் ஆண்டவரே, அதுக்கு முன்னக்கூட்டியே என்ன கண்ணை மூட வச்சிடாதீங்க. நம்ம ஜபம்லாம் இப்படி தான் அதிக நேரம் இருக்குது. நான் அந்த உலகத்தில் அதிக நாள் ஆசைப்படணும். பாஸ்டர் ஒரு வார்த்தை பேசிகிட்டு இருந்தாப்புல, நான் மண்ணானவைகளுக்குண்டான காரியங்களை சிந்தித்தால்
நான் இந்த உலகத்தில் அன்குவாலிஃபைட் பர்சன், பரலோகத்துக்கு போக தகுதி இல்லாத நபர். நான் ஒரு 10 ஏக்கர் லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், நல்லது தான். 10 ஏக்கர் லேண்ட் இருக்கு பிரதர், இன்னொரு 10 ஏக்கர் வாங்குறேன் அப்படின்னா நான் உருவாக்கப்படலை, நான் இந்த உலகத்திலேயே கைவிடப்படுறேன்னு அர்த்தம். நான் சொல்கிற விளங்குதா? எனக்கு ஆண்டவர் ஒரு வீடு கொடுத்துருக்காரு பிரதர், நான் என் பிள்ளைகள் குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறேன், அக்கௌண்ட்டில் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன் பிரதர். ஆண்டவர் கொடுத்த மகிமையின் வாழ்க்கை பிரதர். 5 லட்ச ரூபா தான் பிரதர் அக்கௌண்ட்டில் இருக்குது. எப்படியாவது கடுமையாக உழைச்சி வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு அடுத்த 2 வருஷத்துக்குள்ள அதை 20 லட்சமாக மாற்ற நீ நினச்சிங்கன்னா, நான் சொல்ல விரும்பலை, உலர்ந்த எலும்பு கண்டிஷன் எப்படி அதை விட மோசமான கண்டிஷனாக மாறிடும். ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் அந்த சபைக்கு வாரேன், என்னை ஆசீர்வதிச்சிருக்கீங்க பாருங்க. சபையில் ஆரம்பத்தில் ஒரு 100 ஆத்துமா 150 ஆத்துமா தான் இருக்குது. ஆனால் நான் போய் சபைக்காக பிரயாசப்படுவேன். 1000 சத்தமா உங்கள் வாயிலிருந்து வரும்னு நானும் எதிர்பார்க்கேன். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. 1500 உங்களுக்கு தான். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். 1500 உங்களுக்கு தாங்க. நம்ம நிறைய பேருக்கு பயம். நான் ஒரு சபையில் போய் இப்படி தான் பேசினேன், நீங்கள் கொஞ்சோண்டு பேர் இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை 2000 பேராக மாற்ற விரும்புகிறாரு. அப்போ எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த மூப்பர் என்கிட்ட வந்தார், பிரதர் 2000லாம் வந்துச்சுன்னா என்னைய எங்கள் பாஸ்டர் பாட்டு படிக்க முன்னாடி விட மாட்டார். இன்னைக்கு பிரச்சனையே இதான் பிரதர், பெருகிட்டுனா ஏன் மார்க்கெட் உள்ள உங்களை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஆண்டவர் சபையை நிர்ணயிக்கலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்ன மார்க்கெட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சபையில் கத்தர் என்ன கொண்டு வரலை. அவரை மார்க்கெட், நான் MBA HR முடிச்சிருக்கிறேன், ஓடாத 25,000 ரூபா காரை என்னால் 1 லட்ச ரூபாய்க்கு விற்க முடியும், எனக்கு அந்த திறமை இருக்கு. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே MBA HR முடிச்சிருக்கேன், நல்ல பிஸ்னஸ்ஸு, ஊழியத்துக்கு கூப்பிட்றீங்களா ஆண்டவரே? அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், உலகத்தில் எத்தனை பேரை ஏமாற்றி ப்ராப்பர்ட்டி காருன்னு விற்றுருப்பேன், வா இப்போ என்னைய மார்க்கெட் பண்ணின்னு. நான் எனக்காக தான் உன்னைய MBA HR முடிக்க வச்சு என்னைய மார்க்கெட் பண்ண, நான் யாருன்னு சொல்லு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மளை உருவாக்குறாருன்னா சும்மா கிடையாது. கோழியை வளர்க்கணும்னா சும்மா கிடையாது. திடீர்னு கிறிஸ்மஸ் வரும், கோழியை அறுக்கிறதுக்கு. ஆடை வளர்க்கணும்னா சும்மா கிடையாது. என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னா சந்தையில் போய் ஆடை நல்ல ரேட்டுக்கு உருவாக்குறது சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் ஆடு மாடு வளர்க்குறாங்க, ஆடு மாடு வளர்க்குறதெல்லாம் லேஸ்பட்ட விஷயம் கிடையாது, உருவாக்குறாங்க. ஆண்டவர் அதே மாதிரி ஆடு மாடு வளர்க்குறதே லேஸ்பட்ட விஷயம் இல்லையா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்க விரும்புகிறார், ஸ்திரப்படுத்த விரும்புகிறார், பலப்படுத்த விரும்புகிறார். எதுக்கு தெரியுமா? அவருடைய மந்தையிலே சேர்ப்பதற்காக. அல்லேலூயா. தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஏன் உங்களோட டிராவல் ஆகிட்டே இருக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்களை அவருடைய மகிமையின் ராஜ்யத்துக்குள்ள சேர்க்க விரும்புகிறார். அவருடைய சேனைகளாய் எழும்ப விரும்புகிறார். முதல்ல இருந்த எலும்பு சேனை உலக சேனைகள்ல போராடுச்சு. 2வது எழும்புன சேனை ஆவியில போராடுச்சு. முதல்ல விழுந்த சேனை உலகத்திற்காக, ஏதோ ஒரு ராஜாக்காக அருவாளை பிடிச்சி, ஒருவேளை வாளை பிடிச்சி, கேடகத்தை பிடிச்சி போராடுச்சு, ஒரு பட்டணத்துக்காக, ஒரு தேசத்திற்காக. ஆனா 2வது எழும்புன எலும்புகள், உயிர் பெற்ற எலும்பு எந்த உலக மனுஷனுக்காகவும் போராடவே இல்லை, எந்த உலக மனுஷனுக்காகவும் எழும்பவே இல்லை. ஒரு சேனையாய் கர்த்தருக்காக எழும்பி நின்றது. ஆமென். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உலகத்துக்காக எழும்பி நின்றிருக்கலாம், உலகத்துக்காக பிரயாசப்பட்டிருக்கலாம். இன்னையிலேருந்து ஆண்டவர்கிட்ட முடிவு பண்ணுங்க, நான் உலகத்துக்காக நான் பிரயாசப்பட மாட்டேன், உமக்காக நான் பிரயாசப்படுவேன். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்களேன். உம்மன்பொன்றே போதுமையா, பிரசன்ன
பிரசன்ன தேவ பிரசன்ன ஆஹா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன கரம் பிடித்த நாயக வாயை திறந்து சொல்லும் பொழுது உங்க கையை நீங்க ஆண்டவர் பிடிக்கிறார். கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே பிரசன்ன பிரசன்ன கர்த்தர் உங்களை உருவாக்குறார். தேவ பிரசன்னம் உங்களை உருவாக்குற இந்த வேளையில ஆஹா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன இன்னும் உம்மை அறியணும் அதான் உருவாக்குறாரு. இன்னும் அவரை அறிவதற்காக தான் உங்களை கர்த்தர் உருவாக்குகிறார். இன்னும் கிட்டி Yes Lord oh prasanna prasanna deva prasanna aha prasanna prasanna deva prasanna கைகளை உயர்த்தி சொல்லுமா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா போதும் எனக்கு போதுமையா. ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் உருவாக்கும் போது எலும்பு உருவாக்கப்படும் பொழுது சதைகள் தசைகள் தோள்கள் எல்லாம் உருவாகுது. இப்போ நம்மளை என்ன பண்றாருன்னா ஆண்டவர் இதுவரைக்கும் உருவாக்கி இருக்கிறார். நம்மளை நிறைய பலவீனங்கள் நிறைய சோர்வுகள் 2023 நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும்னு கங்கணம் கட்டி இருக்கலாம். ஆனால் நீங்கள் தப்பி 2024 வந்துட்டீங்க. அதனால ஆண்டவர் உங்களை சொல்றாரு உங்களை நான் உருவாக்கிட்டேன். இந்த நாளில் இன்னொரு தீர்க்க தரிசனத்தையும் உங்களுக்கு சொல்றாரு. இந்த தீர்க்க தரிசனம் உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் சொல்லும்போது சொல்லுவாங்க நான் நடைபெணமாக வாழ்ந்துட்டு இருக்கேன் பிரதர், என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் எதிர்பார்த்த காரியங்கள் முடிஞ்சு போச்சு, நான் நினச்ச காரியம் முடிஞ்சு போச்சு, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, செத்து போச்சுயா, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் இன்னைக்கும் அப்படியே நடைபெணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் உங்களுடைய ஆவியை இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறார். உங்களுடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களெல்லாம் பார்த்து 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 ஏன் ஆண்டவரே பெசாட்டி என் ஜீவனை என்ன செஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த கேள்வியை. இங்கே இருக்கிற நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. போதும் ஆண்டவரே, சர்ச்சுக்கு போய் என்னத்தை பார்த்தோம், ஆண்டவரை தேடி என்னத்தை பார்த்தோம், போதும், ஏன்னா என் ஜீவனை எடுத்துக்கோங்க, போதும், இவ்வளோ நாள் போராடி போராடி என்னத்தை பார்த்தோம். ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்குள்ள ஒரு ஆவியை ஊற்ற போறாருன்னு அர்த்தம். நிறைய நேரங்களில் அப்படி தான் சொல்கிறோம். நான் என்னத்தை பார்த்தேன் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் என்னத்தை பெருசாக கேட்டேன், நான் என்னத்தை அனுபவிச்சேன் ஆண்டவரே, ஒன்றுமே இல்லையே, இன்னும் உலர்ந்த எலும்பாக தானே இருக்கிறேன், உருவாகி நடப்படமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் நிறைய டைமில் கேட்கலாம். நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு இதோ நான் உருவாக்கி விட்டேன். இந்த 2024 ஒரு அபிஷேகத்தின் அனல் உங்கள் மேலே ஊற்றப்படுகிறது, ஒரு ஆவியின் அனல் உங்கள் மேலே ஊற்றப்படுகிறது. நீங்கள் உயிர் பற்றி எழும்பி சேனைகளாய் நிற்க போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அதுல இரண்டாவது ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. எசேக்கியேல் 37:10 எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா.
பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியை அவர்களுக்குள் பிரவேசிக்க பண்ணினார். தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் 3 விதமான காரியங்களை சொல்றாரு. ஆவி உங்களுக்குள் பிரவேசிக்கும், நீங்கள் உயிரடைவீர்கள், காலூன்றி சேனைகளாய் நிற்பீர்கள். அல்லேலூயா. காலூன்றி தனியா அவங்களை நிக்க வைக்க மாட்டாரு, காலூன்றி தனியா உங்களை டிராவல் பண்ண வைக்க மாட்டாரு. சேனைகளாய் உங்களை கர்த்தர் நிற்க பண்ணுகிறார். நிறைய நேரங்களில் என் கூட யாருமே இல்லையே அப்படின்னு யோசித்த நாட்கள் உண்டுல்ல. நிறைய நேரங்களில் யார் எனக்கு துணை உண்டு ஆண்டவரே, தனிமையின் பாதையில் இருக்கேன், தனிமையின் சூழ்நிலையில் இருக்கிறேன். ஒரு பாட்டு கூட அழகாக உண்டு, எனக்கு யார் உண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே, உடைத்தீ உருவாக்கினீ சிக்ஷித்தீ சீர்படுத்தினீ புடமிட்டீ புதிதாக்கினீ பிரியாதிருந்தீ, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. அநேக நேரங்களில் எனக்கு யார் உண்டு அப்படின்னு யோசிச்சிருக்கிற நாட்கள் உண்டு. அப்படி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சில நேரங்களில் புலம்ப ஆரம்பிச்சிட்டாலே ஆண்டவர் நம்மளை உருவாக்கிட்டாருன்னு அர்த்தம். நம்ம உருவாக்குனது தெரியாமலே சுற்றிக்கிட்டே இருப்போம். யாராவது நமக்கு வருவாங்களா, யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உங்கள் மத்தியிலே உங்கள் மேல உங்கள் குடும்பத்தின் மேல கர்த்தர் உயர்ந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இன்னைக்கு நம்மகிட்ட பிரச்சனையே என்னன்னா, ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற நேரத்தில் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்கு நம்ம நிறைய நேரத்தில் ஒப்பு கொடுக்கல. வார்த்தை அழகாக சொல்லுது, உங்களை கர்த்தர் ஆவியை உள்ள அனுப்பி உங்களை பலப்படுத்துகிறார். அடுத்தாப்புல சொல்லுது, நீங்கள் உயிரடைவீர்கள். அடுத்தாப்புல சொல்லுது, கால் ஊன்றி நிற்பீர்கள். அடுத்தாப்புல சொல்லுது, மகா பெரிய சேனைகளாய் நீங்கள் எழும்புவீர்கள். ஒருவேளை சபைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நிறைய நேரங்களில் சபையில் சில சூழ்நிலைகள் நம்மளை உருவாக்காமல், நம்மளை நேர்படுத்தாமல், சபையில் இன்னும் பலப்படுத்தாமல், காலூன்றி நிற்க பண்ணாமல், மறுபடியும் நான் ஆவியில் உணர்றேன். இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, இந்த சபையின் பிள்ளைகளை ஆவியில் காலூன்றி நிற்க மகிமையின் தருணத்தை மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க காலூன்றி இந்த சபையில நின்னே ஆகணுங்க. நீங்க காலூன்றி இந்த சபையில நீங்கள் நின்னே ஆகணும். யாருக்கோ வந்த வாழ்வுன்னு சொல்லிட்டு போறதுக்கு ஆண்டவர் உங்களை சபையில உருவாக்கல. காலையில பேசின வார்த்தையை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. யாருக்கோ என்னமோன்னு சொல்லிட்டு போறதுக்கு இந்த சபைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வரல. உங்களை நேசித்து, உங்களை நம்பி, உண்மையும் உத்தமம் உள்ள என் ஊழியக்காரர் எனக்காக இந்த சபையில ஒரு மகிமையின் கனத்தை ஏற்படுத்துவார் என்று சொல்லி நம்பி உங்களை காலூன்றி நிற்க பண்ணுகிறார். நீங்க சபைக்காக நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்க மேல அபிஷேகத்தை ஊற்ற பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் உலர்ந்த எலும்பு சபைக்காய் உயிர் பெற்று நிற்கட்டும். என் உலர்ந்த எலும்பு சபைக்காய் தீர்க்க தரிசனம் பேசட்டும். என் உலர்ந்த எலும்பு சபைக்காய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் என்னை கொண்டு செய்யட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உங்களை பார்த்து பாடுங்களேன். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று
ஒன்று சேர்ந்து முழு சபையாக வேண்டும். கைகளை உயர்த்தி அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இந்த அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. இந்த நாள்ல கர்த்தர் காலூன்றி சபையில கர்த்தர் உங்களை நிற்க பண்ணக்கூடிய நாட்கள் வருகிறது. உலர்ந்த எலும்பை ஏன் ஆண்டவர் உயிர் பெற வைக்கணும்? சபையில அவருக்காக காலூன்றி நிற்க பண்ணுகிற ஒரு திரள் சேனையை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சபைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற 2 காரியங்களை இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் மத்தியில் உருவாக்குகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்றார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். 2 விதமான தீர்க்க தரிசனம் இந்த 2024 2வது பாகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். முதலாவது, நீங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். 2024 முதல் வார்த்தை கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். 2வது வார்த்தை தான் அந்த வர்ற நாட்களில் பகிரங்கமாய் நடக்க போகிறது. இதோ உங்களுடைய மகிமையின் தேவ பிரசன்னத்துக்குள்ள உங்கள் மேல ஆண்டவருடைய ஆவி ஊதப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. மகிமையின் ஆவி உங்களுக்குள்ள நிலைப்பட்டிருக்க விரும்புகிறது. நீங்கள் எழும்பி காலூன்றி சேனைகளாய் இந்த சபையிலே தரித்து நிற்க தேவனுடைய மகிமையின் அனுக்கிரகத்தின் வார்த்தை உங்க மேல வருகிறது என்று சொல்லி ஆவியானவர் சொல்றார். அப்படி எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, உடைய மகிமையின் கிருபைகளுக்காய்